ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன்பே ப்ராஜெக்ட்டில் நம்ம இந்த டாப் டிரான்சாக்ஷன் அப்படின்ற இந்த ரேடியோ பட்டனுக்கு உண்டான டீட்டெயில்ஸை எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அண்ட் ப்ரீவியஸ்லி இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம செவரல் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இனி வரக்கூடிய வீடியோஸ் கண்டினியூ பண்ணிக்கிறம்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாங்க நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே போயிடலாம். இப்போ நான் நம்மளோட விஎஸ் கோட் போய்க்கிறேன். விஎஸ் கோட் போய்ட்டு நமக்கு தேவையான பேக்கேஜஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம்ஸ் ஓகேங்களா, எல்லாத்தையுமே ரன் பண்ணிக்கோங்க. அப்படி ரன் பண்ணால் தான் நமக்கு இங்கே கோடு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி எல்லாமே ரன் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே போய்ட்டு நம்ம இப்போ கோடு வந்து கண்டினியூ பண்ணலாம். இங்கே நம்ம டாப் இன்சூரன்ஸ் அப்படின்ற டீட்டெயில் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது நம்ம டாப் டிரான்சாக்ஷன் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறோம். அப்படின்றதுனால கீழே போய்ட்டு ஒரு மார்க்டவுன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். மார்க்டவுன் க்ரியேட் பண்ணிவிட்டு 3 times ஹேஷ்டேக் ஸ்பேஸ் டாப் டிரான்சாக்ஷன் TRANSACTION. அண்ட் இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அகைன் கூட ரன் பண்ணிடுறேன். ஸ்டேட்ஸ், இயர்ஸ், குவார்ட்டர், பின்கோட்ஸ், டிரான்சாக்ஷன் கவுண்ட், டிரான்சாக்ஷன் அமௌண்ட். நம்மளோட டாப் இன்சூரன்ஸில் என்ன ஸ்ட்ரக்சர் இருந்ததோ சேம் அதே ஸ்ட்ரக்சர் தான் இதில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம டாப் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய கோட், இந்த கோட்ஸை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன் பாருங்கள். Ctrl+C அண்ட் கீழே போய்ட்டு ஒரு செல் அண்ட் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த டேட்டா ஃப்ரேம் கொடுத்துட்டாலே போதுமானது. Ctrl+C அண்ட் இந்த டாப் இன்சூரன்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக Ctrl+V, அதாவது டாப் டிரான்சாக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இயர் வந்து நீங்கள் என்ன இயர் வேணால் சூஸ் பண்ணுங்கள், நமக்கு அவுட்புட் கிடச்சிரும். அண்ட் இப்போது 2000 இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இயர்ஸ் தான் சூஸ் பண்ணணும். ஸோ 2023 அப்படின்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டாப் இன்சூரன்ஸ் அப்படின்றது இங்கே வந்து டாப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். TRAN டாப் டிரான்சாக்ஷன் TAC_Y. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு உண்டான பிளாட்ஸ் வந்து எனக்கு இங்கே ஷோ ஆகும் ஓகேங்களா. பாருங்கள், பார் பிளாட் கிடச்சிருச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜியோ விசுவலைசேஷன் மேப்புமே கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுவுமே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த அவுட்புட் வந்து நாங்கள் கிளியர் பண்ணிக்கிறேன். அண்ட் கர்சர் வச்சுட்டு கிளியர் செல் அவுட்புட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் செகண்ட் செல் ஒன்று உருவாக்கிக்கிட்டு மேலே போய்ட்டு, அதாவது டாப் இன்சூரன்ஸ் அப்படின்ற இந்த கோடில் செகண்ட் ஃபங்க்ஷன் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C அண்ட் அகைன் கீழே போய்ட்டு அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+V கொடுத்துட்டு இப்போது இதில் இந்த இடத்துல ஃபங்க்ஷனோட நேம் தான் அப்படி இருக்குது ஓகேங்களா. பட் இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். டாப் டிரான்சாக்ஷனுக்குமேவும் இந்த ஃபங்க்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. நீங்கள் ஃபங்க்ஷனோட நேம் சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணால் பத்தாது, நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. அது அன்னெசரியான ஒரு ஒர்க், அது நமக்கு வேண்டாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கொடுத்தாச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு கொடுக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணாலே போதும். இந்த டேட்டா ஃப்ரேமுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இயர் வைஸ்ட் ஃபில்டர் பண்ண இந்த டேட்டா ஃப்ரேம் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே போய்ட்டு அந்த டேட்டா ஃப்ரேம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டாப் டிரான்சாக்ஷன் TAC_, நமக்கு 2 times வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. Ctrl+Z அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். Ctrl+Z. ஸோ அந்த டேட்டா ஃப்ரேம் இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. TAC_Y ஒரு ஸ்டேட் வந்து நமக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். நமக்கு அதுக்குண்டான டேட்டாஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ பிளாட் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து குவார்ட்டர், டிரான்சாக்ஷன் அமௌண்ட், பின்கோட்ஸ் அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா இதில் பாருங்கள், குவார்ட்டர்ஸ், டிரான்சாக்ஷன் கவுண்ட் அண்ட் பின்கோட்ஸ் அப்படின்றதுமே நமக்கு இங்கே கிடச்சிருக்கு ஓகேங்களா. அண்ட் இப்போது அகைன் மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த அவுட்புட் வந்து நாங்கள் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் செல் அவுட்புட்ஸ் அண்ட் தேர்ட் ஒரு செல் வந்து உருவாக்கிக்கிறேன், மூணாவது ஒரு செல். அண்ட் அகைன் மேலே போய்ட்டு இந்த குவார்ட்டர் வைஸ் அனலைஸ் பண்ணுறதுக்குண்டான இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே Ctrl+C அண்ட் கீழே போய்ட்டு Ctrl+V. அண்ட் இதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாப் டிரான்சாக்ஷன் அப்படின்ற இந்த டேட்டா ஃப்ரேமோட இயர் வைஸ் ஃபில்டர் பண்ண இந்த டேட்டா ஃப்ரேம் அதை எடுத்து இங்கே நான் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். Ctrl+V. அண்ட் இப்போது இதுக்குள்ளே குவார்ட்டர் வைஸ் ஃபில்டர் பண்ணதுக்குண்டான இந்த ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து வேரியபிளுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டாப் இன்சூரன்ஸ் அப்படின்றது, ஸோ டாப் டிரான்சாக்ஷன் TRAN. அண்ட் இப்போது இந்த செல்லை நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். நான் ரன் பண்ணேன்னா குவார்ட்டர் வைஸ் ஃபில்டர் பண்ண அந்த டேட்டா ஃப்ரேமுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே பிளாட் பண்ணி நமக்கு இங்கே கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ ஜியோ விசுவலைசேஷன் மேப்புமேவும் நமக்கு இங்கே ஷோ ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரீம்லைட்டில் கொடுத்து அவுட்புட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரீம்லைட் போய்க்கலாம். PhonePe.py இதில் வந்து நீங்கள் மேப் இன்சூரன்ஸுக்கு என்ன யூஐ கோடு எழுதுனீங்களோ சேம் அதே கோடு தான் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா.
இஃப் மெத்தட் 3 ஈக்குவல் டு டாப் இன்சூரன்ஸ், சாரி மேப் இன்சூரன்ஸ் நான் ப்ரீவியஸ்லி சொல்லிட்டேன். டாப் இன்சூரன்ஸ்க்கு என்ன கோட் எழுதுனீங்களோ அதே கூட அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காலம் 1 அப்படின்றதுலேருந்து கீழே வரைக்கும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கீழே போய்ட்டு இந்த குவார்ட்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான இந்த ஸ்லைடர் வரைக்குமே நான் அங்கே காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C அண்ட் அகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த டாப் ட்ரான்சாக்ஷன் அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய இந்த பாஸ் அப்படின்ற இந்த கோடு வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் ஒன் டைம் என்டர் கொடுத்துட்டு Ctrl+V. ஓகேங்களா? இதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இயர் சூஸ் பண்ணுற இந்த இடத்துல வந்து டாப் இன்சூரன்ஸ் அப்படின்றது இதில் வந்து டாப் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டாப் _ transaction TRAN SACTION டாப் ட்ரான்சாக்ஷன். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் ரைட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ செட் பண்ணிக்கிட்டு அண்ட் அதோட டிஃபால்ட் வேல்யூமையும் நான் அங்கே செட் பண்ணிக்கிறேன். Ctrl+V. அண்ட் இப்போ நான் லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு இயர் வைஸ் ஃபில் பண்ணுறதுக்குண்டான இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளோட ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம் நான் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இயர்ஸ் அப்படின்றது நம்மளோட செலக்ட் பண்ண இந்த இயர்ஸ். ஓகேங்களா? இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அந்த டேட்டா ஃப்ரேமுக்கு நம்ம இங்கே வேரியபிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டாப் ட்ரான்சாக்ஷன் TRAN அப்படின்னு நான் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்போது கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே என்ன டேட்டா ஃப்ரேம் இருக்கோ அதுதான் இங்கேயுமே பேஸ்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த இயர் வைஸ் ஃபில்டர் பண்ண இந்த டேட்டா ஃப்ரேமை நாங்கள் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே போய்ட்டு நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இயர் வைஸ் ஃபில்டர் பண்ணது, அதாவது டாப் ட்ரான்சாக்ஷனுக்கு இயர் வைஸ் ஃபில்டர் பண்ண டேட்டா ஃப்ரேமோட ஸ்டேட்ஸோட யூனிக் வேல்யூஸ் எல்லாமே இந்த செலக்ட் பாக்ஸ்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இப்போது இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செலக்ட் தி இயர் TI டாப் இன்சூரன்ஸ் அப்படின்றது டாப் ட்ரான்சாக்ஷன் TT அப்படின்னு போட்டுங்க. அண்ட் கீழேயும் செலக்ட் தி ஸ்டேட் TT அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எரர் வருது நமக்கு கம்மியாகும். அண்ட் நெக்ஸ்ட் கீழே போனோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் நம்மளோட இயர் வைஸ்ட் ஃபில்டர் பண்ண இந்த டேட்டா ஃப்ரேமாக இருக்கணும். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே போய்ட்டு அதையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்ஸ் அப்படின்றது நம்ம ஃபில்டர் பண்ண நம்ம செலக்ட் பண்ண இந்த ஸ்டேட். ஓகேங்களா? அதாவது செலக்ட் பாக்ஸ் மூலிமா செலக்ட் பண்ண ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் அது இங்கே கொடுத்து அசைன் பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இப்போ குவார்ட்டர்ஸில் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 2 காலம்ஸ் கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு காலமில் குவார்ட்டர் அப்படின்ற ஒரு ஸ்லைடர் கிரியேட் ஆகும். அந்த ஸ்லைடருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டைம்ஸ் பேக் கொடுத்துட்டு TT அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்குங்க. அண்ட் டாப் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஸோ இதில் வந்து டாப் ட்ரான்சாக்ஷன் இயர் வைஸ்ட் ஃபில்டர் பண்ண இந்த டேட்டா ஃப்ரேம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அந்த இயர் வைஸ்ட் ஃபில்டர் பண்ண டேட்டா ஃப்ரேமை இங்கே கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். அதோட மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூவாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு அண்ட் டிஃபால்ட் வேல்யூவாகவும் நான் அங்கே செட் பண்ணிக்கிறேன். அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இங்கே கொடுக்கக்கூடிய வேரியபிள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டாப் இன்சூரன்ஸ் TAC_Y_Q அப்படின்னு இருக்குது. இதை வந்து டாப் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டாப் _TRAN அப்படின்னு நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ TAC_Y_Q குவார்ட்டர் வைஸ் ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்றதுனால அதை நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் இதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேமும் இந்த டாப் ட்ரான்சாக்ஷனுக்கு உண்டான இயர் வைஸ் ஃபில்டர் பண்ண டேட்டா ஃப்ரேமாக தான் இருக்கணும். ஸோ அந்த டேட்டா ஃப்ரேமை நான் அங்கே காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C அண்ட் கீழே போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+V. குவார்ட்டர்ஸ் அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்லைடரில் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த குவார்ட்டர் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கு உண்டான அவுட்புட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் Ctrl+S அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு நம்மளோட ஸ்ட்ரீம்லிட்டில் போய்ட்டு அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். பாருங்கள், ரீரன் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம கொடுக்குறது வந்து டாப் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற இந்த ரேடியோ பட்டன். ஸோ இந்த ரேடியோ பட்டன் தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் இது ரன் ஆகிட்டும். ரன் ஆனதுக்கப்புறமா நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக அது சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் நான் இங்கே டாப் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற இந்த ரேடியோ பட்டன் வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு உண்டான அவுட்புட் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கானா இல்லை. நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு அண்ட் இப்போ பாருங்கள், நம்ம இங்கே இயர் வைஸ் சூஸ் பண்ணிக்க முடியும். செலக்ட் தி இயர் TT அப்படின்னு தான் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து டாப் ட்ரான்சாக்ஷனோடது தான். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதோட ஜியோவிசுவலைசேஷன் மேப் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கிறது மூலிமா அதோட பின்கோட்ஸ் கொண்டு நம்மளால் இங்கே அனலைஸ் பண்ணிக்க முடியும். குவார்ட்டர் என்ன அண்ட் வாட் இஸ் த ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் அண்ட் வாட் இஸ் த பின்கோட் அப்படின்றதுமே இங்கே நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் ட்ரான்சாக்ஷன் கவுண்ட் அப்படின்றதுமே சேம் அதே ப்ராசஸ் தான். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குவார்ட்டர் செலக்ட் பண்ணிக்கிறது மூலிமா அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் அந்த ஸ்டேட் வைஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதோட ஜியோவிசுவலைசேஷன் மேப்புமே நமக்கு இங்கே கிடச்சிடும். ஓகேங்களா? அண்ட் இதுக்கப்புறமா நம்ம அனலைஸ் பண்ண போகிற டேட்டா ஃப்ரேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்
யூசர் அப்படின்ற அந்த டேட்டா ஃப்ரேம். ஸோ கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே நம்ம இந்த இந்த அவுட்புட் வந்து கிளியராக ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற அவுட்புட் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு டாப் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போது டாப் யூசர் அப்படின்ற டேட்டா ஃப்ரேம் வந்து பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். _USCR அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், இதில் 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸ்டேட்ஸ், இயர்ஸ், குவார்ட்டர், பின்கோட்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர் யூசர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிற பசங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரியலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.